ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, கோல்டு வந்து எடுக்க போயிருந்தோம். ஸோ அந்த விளாக் தான் ஷேர் பண்ணிக்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தை மாதம் வந்துட்டாலே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே 2-3 ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும். அதில் வந்து முக்கியமான ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் தான். அவங்க வந்து நமக்கு வந்து கோல்டு செஞ்சுருந்தாங்க. செஞ்சவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி செய்ய வேண்டியது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு பவுன் வந்து 1 லேக் கிட்டக்க ரீச் ஆகிடுச்சு. அவங்க வந்து நமக்கு வந்து 2 கிராம்ஸ் கிட்ட செஞ்சுருந்தாங்க. சரி, நம்மளும் வந்து அதை திருப்பி செஞ்சிடணும் அப்படின்றதுக்காக தான் போயிட்டு எடுக்க போயிருந்தோம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி. நாங்கள் எடுக்க போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா 12,650 கிட்ட வந்துடுச்சு ஒரு கிராமு. நான் வந்து 2.23 அந்த 2.23 கிட்ட அந்த மாதிரி எடுத்துருந்தோம். ஜிமிக்கி மாடல் தான். ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்க அழகாக இருந்தது. இது வந்து பார்த்தா வந்து அரை பவுன் கிட்ட அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் நல்லா பார்வையாக இருக்கும். அவங்க வந்து கரெக்டாக 2 கிராம் தான் செஞ்சுருந்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கூட எக்ஸஸாகவே செஞ்சாச்சு. ஏன்னா வந்து இந்த ஜிமிக்கி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் வேறு எடுக்க மனசு வரல. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு டிசைன்லாம் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து மேலேயும் நல்லா பார்வையாக இருந்துச்சு. கீழேயுமே அந்த ஜிமிக்கி வந்து நல்லா பெருசாகவே இருந்தது. சில டைம் இந்த மாதிரி கம்மி ரேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கும். பார்க்க வந்து நல்லா பார்வையாக நல்லா இருக்குது. காதுக்குமே வச்சு பார்த்தா நல்லா இருந்தது. சரி, அதனால் இதே எடுத்துக்கலாம். கொடுக்குறதே கொடுக்குறோம், நல்ல டிசைனாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால வந்து இதை எடுத்துக்கிட்டேன். உள்ளே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான் இருப்பாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நமக்குன்னு எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா இந்தமாரி கலெக்ஷன்லாம் கிடைக்காதுங்க. போன உடனே டக்குன்னு ஜிமிக்கி எடுக்கணுன்ற ஐடியாவில் தான் போனது. அவங்க எடுத்து வச்சதுமே பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி ரொம்பவே பிடிச்சிடுச்சு. கெட்டி டைப்லாம் இருந்தது. அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது. குட்டி பசங்க போடுற மாதிரி. இது வந்து யார் வேணால் போட்டுக்கலாம். நல்லாவே பார்வையாக இருக்குது. சின்ன பசங்க வந்து பெரியவங்களுக்கு யார் வேணால் போட்டுக்கலாம். மேலே வந்து அந்த மகாலட்சுமி தாயார் இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஜிமிக்கிலுமே சுற்றி வந்து மகாலட்சுமி தாயார் தான் இருப்பாங்க. கீழே வந்து ஒரு குண்டு தொங்கும். ரொம்ப நல்லா இருந்தது. முன்னாடியே வந்து கோல்டெலாம் எடுத்து வச்சவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 47,000 கிட்ட வந்துடுச்சு. செய்கூலி ஜிஎஸ்டி எல்லாமே சேர்ந்து அந்தளவுக்கு ரேட் வந்து ஏறிடுச்சு. நம்மக்கிட்ட இந்த நகையெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து லேண்ட் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நகை எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சதெல்லாம் மூவ் பண்ணும். இந்த ஜிமிக்கி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நானாக எடுக்க போனேன்னா வந்து ரொம்ப தேடி 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 பார்ப்பேன். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அமையாது. இந்த மாதிரி யாருக்காச்சும் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க போனால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் சரி, எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டு. ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு திருப்பி செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செஞ்சவங்களுக்கு வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு என்ன வாங்கினாங்களோ அந்த ரேட்டை அப்படியே வரிசையாக வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எங்களுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அது ரொம்பவே தப்பு. நாங்கள் அப்போ கோல்டாக வச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 10,000 அந்த 10,000 வந்து வரிசையாக வச்சிடுறாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தப்புங்க. அன்றைக்கி அது அதிகம் தானே அப்படின்ற மாதிரி தான். அதனால் வந்து கோல்டு ரேட் ஏறினாலும் நம்ம கோல்டு செஞ்சவங்களுக்கு திருப்பி செஞ்சிடணும். செய்யாதவங்களுக்கு வேணால் நம்ம வரிசையாக வச்சுக்கலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு ஐடியாவாக இருக்குது. இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தை மாதம் வந்துட்டாலே நிறையா ஃபங்க்ஷன் இருக்கும். அதில் வந்து முக்கியமானவங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு என்னோடய ரிங் அதெல்லாம் போட்டு தான் எடுத்துருந்தோம். அதில் கம்மி பண்ணி தான் எடுத்துருந்தோம். தேங்க்யூ ஃபார்